செழியனுக்கு அந்த கணக்கு புள்ளைய அடிச்சது எதுக்காக இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த பையனுக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா. தலையெல்லாம் ஒரே ரத்தம். வேலை செய்யற இடத்துல எல்லாரும் நாங்க வேலை செய்ய மாட்டோம், போலீஸ்ல செழியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. நான் தான் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போலீஸ் கிளிஸ்க்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பையனுக்கு இந்த வயசுல ஏன் இவ்வளவு கோவம்? மித்ரா கொஞ்சம் வாங்க. வா. ஏமா மித்ரா, சைட்ல என்ன நடந்தது? சைட்ல ஒண்ணு விடாம எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். இதுக்கெல்லாம் செழியன் தான் காரணமா? ஐயோ, அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. சைட்ல வேலை செய்யற ஒரு பையன் கணக்கு பிள்ளைகிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். அதனால செழியன் கோவம் வந்து அடிச்சிட்டாப்ல. அதுக்காக அவனை ரத்தம் வர்ற அளவுக்கு இவன் அடிக்கணுமா? ஏய் ஏய் செழியா, டேய் இங்க வாடா. வேலைக்கு போற இடத்துல பம்ப எடுத்துட்டு வர. கலையரசே, பாப்பா இவன் வந்திருக்கான். என்னக்கா? வந்திருக்கான் பாரு. ஏண்டா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க 2 பேரை அடிச்சுக்கிட்டா அவங்கள விலைக்கு விடுறதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு பறிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறதா? மண்டையை உடைப்பாங்களா? இந்தாப்பா கலையரசு, வர வர இவன் போக்கே சரியில்லை. இவன் அடிச்ச பையனுக்கு அடி பலமா விழுந்து அவன் செத்துக்கிட்டு போயிருந்தானா அந்த குடும்பத்துக்கு யார் என்ன பதில் சொல்றது? அவங்க நம்மள சும்மா விட்டுருப்பாங்களா? என்னப்பா இவன் சுத்த விவரம் இல்லாத பையலா இருக்கா? இவனை வச்சுட்டு என்னப்பா பண்றது? டேய், இனிமே நீ சைட்டுக்கே போக வேண்டாம். வீட்டுல இருந்து கணக்கு வழக்க பாரு போறோம். அப்ப சைட்டு வேலை அதெல்லாம் மித்ராவே பாத்துக்குவா. நீ பார்த்த லட்சணம் தான் எப்படின்னு தெரியுது. இத்தனை வருஷத்துல நம்ம சைட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு நாள் கூட வேலை நின்னது கிடையாது. புரியுதா? அப்படியே சைட்டுக்கு ஒருவேளை நீ போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தா கூட நீயா எதுவும் செய்யக்கூடாது. மித்ரா சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும். மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ இருந்ததுனால தான் இந்த அளவோட பிரச்சனை நின்று இருக்கு. அவங்க பாட்டுக்கு போலீஸ் கேஸ்ன்னு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசா போயிருக்கும். என்ன அங்க முறைக்கிற? ஒருவேளை அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவத்துல ஒன்ன வசிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அறிவு கட்ட கழுத. சரி விடுப்பா, நமக்கு டைம் ஆச்சு, நம்ம புறப்படுவோம். கீர்த்தனா, உள்ள என் பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. கண்மணி, அப்பா, அத்தையை நானும் இப்ப மதுரைக்கு போறோம். போயிட்டு அங்க அத்தை பேர்ல இருக்கிற நிலத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டு பணத்தோட வரும். பணம் வந்ததும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா. உன் புருஷன் வீட்டுக்கு போலாம். சரியா? போயிட்டு வரேன். வாங்கப்பா. வரமா மித்ரா. ஏய், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. போயிட்டு வரோம். சரிங்க. மா 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 என் பாஸ்புக் பாத்தீங்களா? மா பாஸ்புக் பாத்தீங்களான்னு கேட்குறேன். சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றேன்னு கேட்குது, ஆனால் கேட்காத மாதிரியே இருக்கிறீங்க. சரி வாங்க, எனக்கு பசிக்குது, டிஃபன் கொடுங்க. என்னம்மா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மா, என் மேல உங்களுக்கு என்ன அப்படி வெறுப்பு? என்னது வெறுப்பா? நான் தான் உனக்கு வேண்டாதவளா போயிட்டேனடா. அப்புறம் என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன எப்பவுமே நீ எதிர்த்து பேசுனது இல்லையே, ஆனா இப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த உடனே ஒரேடியா மாறிட்டியடா. என்னதான் கண்டுக்காமையே இருந்துட்டியே, அப்படின்னா என்னடா அர்த்தம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படி தாண்டா. எனக்கு தெரியாதா? எத்தனை குடும்பத்துல நான் பாத்திருக்கேன். இப்போ என் குடும்பத்திலயும் அதான் நடக்குது. பொண்டாட்டி வந்ததும்
அம்மா தேவையில்லைன்னு தோணிருச்சு. அம்மா அப்பெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா. போட, தேவைன்னா மட்டும் உனக்கு அம்மா வேணுமா? வேலையை பாரு போ. என்ன மாமா, நான் பேசாம இருந்தாலும் அத்தை என்ன வெறுக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் போல இருக்கு. உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. என்னம்மா பண்றது? நான் எல்லாருக்கும் சமாதானம் சொல்லியே சலிச்சு போயிட்டேம்மா. ஆனா உங்க அத்தைக்கு இப்படி பேசுறதுல சலிப்பே இல்லை. திவா, இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். லைஃப்ல இதெல்லாம் சகஜம். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா. நானும் உங்க அம்மாவும் ஒரு வாரத்துக்கு வெளியூர்ல சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எல்லாம் போயிட்டு வரலான் இருக்கோம். இப்போ எதுக்கு பார்த்துட்டீன்னு? இல்ல, முதல்லயே பேசினதான். சரி, இப்ப போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு உங்க 2 பேருக்கும் ஒரே டென்ஷன். தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க மனம் விட்டு பேசினதே இல்லை. இந்த ஒரு வாரம் நீங்க 2 பேரும் தனியா இருக்க போறீங்க. மனம் விட்டு பேசுங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி அமைதியா நடத்தலான்னு பேசுறதுக்கு இது வாய்ப்பா இருக்கட்டுமே. என்ன? குட். சரி. பாஸ், என்ன அப்படி ஓரமா வந்து நிக்கிறீங்க புக்கோட? வந்து களத்துல இறங்குங்க, அப்பதானே களை கட்டும். இல்லை வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். வாங்க சார். இல்லை பரவாயில்ல சார். சோகமாக இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் சார் தண்ணி அடிக்கணும். என்ன சோகம் சார்? எங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியும் சார். குமார் எல்லா மேட்டரும் என்கிட்ட சொல்லிட்டாப்ல. ஏண்டா? நான் ஒன்றும் சொல்லல. உங்கள் மேகலா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருவாங்க, கவலைப்படாமல் வாங்க சார். ஏன் சார் குடிக்க மாட்டேன்னு மேகலா மேடம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. சார், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு சார். காதல் கூட அப்படிதான். அது ஒன்றும் தெய்வீகம்லாம் இல்லை சார், எல்லாம் ஒரு சுகத்துக்கு தானே சார். சும்மா என்ன சார் அப்படியே அமைதி ஆகிட்டீங்க? என்கிட்ட நிறைய கான்டாக்ட் இருக்கு சார், ஒரு நம்பர் தரேன், அப்படியே போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. அப்புறம் மேகலா என்ன சார், மேகலா அப்படியே இந்த உலகத்தையே மறந்துடலாம். நான் சொல்றது சரிதானே? சொல்றான் மச்சி. டேய் சும்மா வர்றா. டேய் நான் ஒன்றும் சொல்ல. சார், கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார். இவனை பாருங்க, சிக்கன் பீஸ், சிக்கன் பக்கோடா, முந்திரி பருப்புன்னு கேட்டான், எதுவுமே இல்லை. மிச்சரு பக்கோடான்னு அட்ஜஸ்ட் பண்ணலையா சார்? அதே மாதிரி தான் சார் இந்த லைஃப்ல எல்லாமே. அந்த மேகலா இல்லைன்னா கோகிலா, சகிலான்னு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அட என்னப்பா பாஸ், உங்க நன்மைக்கு தானே சொல்றோம். உட்காரேன்டா. நாட்டுல 100 கோடி பேர், அதுல 50 கோடி ஆம்பளை, 50 கோடி பொம்பளை. அந்த 50 கோடி பொம்பளைங்களை நீங்க ஏன் ஒருத்தையே தேர்ந்தெடுக்கிறீங்க? அவ இந்நேரம் அந்த 50 கோடி ஆம்பளைங்களை எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க? என்னப்பா அதெல்லாம் என்ன நடக்குதுங்க? குமார், என்ன விஷயம்? சார், பசங்க தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, தெரியாம பிரச்சனை ஆயிடுச்சு சார். ஏயா மத்தியான வேலை எவனா தண்ணி அடிப்பானாயா? ஏயா உன் ஃப்ரெண்டுன்னு உனக்கு கொண்டாந்து தங்க வச்ச, அவன் வந்து கொஞ்ச நாள்லயே பாரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இனிமே வரவே கூடாதுப்பா. இது ரொம்ப டீசென்டான மென்ஷன். பார்த்து நடந்துக்குங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏன் தலை தான் உருளும். முதல்ல போங்கப்பா வெளியே போங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கண்ணே. அண்ணே ஆமா, நான் பாத்துக்கிறேன். வாங்க நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. சரிண்ணே சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். காசு செலவு பண்ணி படிக்க வச்சு அனுப்புனா நீ போங்க, இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் டேய் 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 ஏய் போங்கடா. இதெல்லாம் சகஜம்டா. சரியில்லை குமார், உன் friend சொல்லி வச்சுக்க. போடா, எல்லாம் கீழே போங்கடா. கீழே போங்கடா. ஏய் பாக்கடா போடா. ஏய் விஸ்வாசம் போடா. விஸ்வாசம் ஏய் போங்கடா. போங்கடா, எல்லாம் கீழே போங்கடா. டேய் ஏன்டா அவ்வளவு சென்சிட்டிவா இருக்க? ஏய் மேகலா பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுடா. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே கையை கிழிச்சுக்கிட்டவனா இவனு யாரா என் மேகலா பத்தி பேசுறதுக்கு? சரிடா, நீ டென்ஷன் ஆகாத. கூல் டவுன்.
என்ன பண்ற? இந்த ஒர்க் சைட் சம்மந்தமான வவுச்சர்ஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அம்மாவும் கண்மணியும் எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. நான் உங்களை கேட்டனா? இல்ல, அவங்க கோயிலுக்கு போனது எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியாதா? என் தங்கச்சியோட கேள்விக்கு பதில் கூட சொல்ல விட மாட்டியா நீ? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? பின் என்னங்க, உங்ககிட்ட ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நான் தான் முன்ன நிப்பேனா என்ன அர்த்தம்? இல்ல கீர்த்தனா, நான் சும்மா எல்லா விஷயத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைச்சு நல்ல பேர் வாங்கணும்னு அலையாதீங்க. எரிச்சலா இருக்கு. செழியன், காஃபி சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட இப்ப காஃபி கேட்டேனா? இல்ல, காலையில இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு தான் காஃபி போட்டு கொண்டு உன் வந்து. கரிசனம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. உன் வேலையை போய் பாரு போ. இப்போ ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நேத்து அத்தையும் அப்பாவும் சைட் விஷயமா திட்டினது என்னால நினைக்கிறீங்களா? தெரியுதுல்ல. ஐயோ, நான் அம்மா கிட்ட நடந்ததை பத்தி மட்டும் தான் சொன்னேன். நான் தப்பா எதுவும் சொல்லல. இதை நான் நம்பணும்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்னதா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதுமே, அதை நல்லா யூஸ் பண்ணிக்க நீ. வா. சரி, நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க செழியன். உன் காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் செலியான்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? நேத்து அண்ணன் அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டு இப்ப வந்து ஐஸ் வைக்கிறீங்களா? இப்போ நான் இங்க இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையா? ஆமா. அப்போ நான் இங்க இருந்து போயிட்டுமா? இத கேட்க வேற செய்யணுமா? முதல்ல இங்க போ. நீ இங்க இருந்து போய் தொலைஞ்சதா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். போயிட்டாளா? ம், நிஜமாவே போயிட்டாளா? போயிட்டா. அவ போனாலும் பிரச்சனை நமக்கு தான். என்னென்ன சொல்ற? அம்மா வந்ததும் திட்டுவாங்க. அவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் அப்பாவும் அத்தையும் வேற இருக்காங்க. நம்மளை வறுத்து எடுக்க போறாங்க.
இவளுக்காக நம்மள திட்டினாங்கன்னா நம்ம வீட்டை விட்டு போயிடுவோம். அவதான் முக்கியம்னா அவளே கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். வேற வழியே இல்ல. சரி வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.